ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நிறைய பேர் தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்வீங்க. நான் இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ நம்ம நெய் ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல கடலெண்ணெய் ஆரல்ஸ் ரீஃபண்ட் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, பே லீஃப், ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா தான் நம்மளுக்கு காரமே தரப்போகுது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதில் புதினா தான் நம்மளுக்கு ஃப்ளேவரே தரப்போகுது. அதனால் 1 கைப்பிடி புதினா ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கைப்பிடி கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கர்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அப்புறம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாசுமதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 1.25 கிளாஸ் தான் நம்மளுக்கு அளவு தண்ணி. அதே மாதிரி ஆட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அரிசி உடையாமல் வரும். அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வரப்போ நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் முன்னாடியே அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் மாறிடும், புலாவ் கலரு. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணுறோம். வேணாட்டி கூட நம்ம விட்டுறலாம். அப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம 3 விசில் கரெக்டாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி. இதோட நம்ம தால்ச்சாவும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா வெறும் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். See you on the next video.